Hello, good morning. Happy birthday to me. எனக்கு வந்து சர்ப்ரைஸா கேக் வாங்கிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பர்த்டேக்கு வந்துட்டு நான் எக்ஸைட்டாக இருக்கிற ஒரு மேஜர் ரீசன் வந்துட்டு இப்போ நான் காட்ட போகிறேன். திருப்பலாங்கண்ணே இதுக்கெல்லாம் அழுவேன் நான் மென்டல் மாதிரி. நம்ம ஆன்டி ஆயிட்டோம் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் ஆக்சுவலி டைம் வந்துட்டு இப்போது 11:30 கிட்ட ஆகுது. லைக் 12 வந்தால் என் பர்த்டே. எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கேக் வாங்கியிருக்காங்க. பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஜொமேட்டோவில் வந்துட்டு கேக் வெயிட் பண்ணிருக்கு. இப்போ நான் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். ஹாப்பி பர்த்டே. KFC ஆர்டர் போட்டிருக்கீங்களா இப்போது? எனக்கு தந்தூரி சிக்கன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். மணி வந்து 11:30 ஆகுது. வேலையில் உருட்டி பழக்கும் குருட்டு முலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு மீ கேக். எனக்கு தெரிஞ்சது ஏதாவது பண்ணா பார்த்தா ஏன் எதுவுமே உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் ஜனாவும் ஏன்னா ஏதோ பண்ணுவீங்கன்னு எனக்கு டெஃபினட்டா தெரியும். அதனால தான் ஓடி வந்தேன் எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஐஸை பார்த்தாலே தெரியுது கப் கேக்கோ இல்லை எதுவும்ட்டு. இது நான் 1:30 மணி வரைக்கும் வேற வெயிட் பண்ணுமா? ஜோக்கிங்யா. இன்னைக்கு நைட்லேருந்தே வந்துட்டு நான் vlog வேற வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம vlog எடுப்போம். மீட்டு குழம்பு ஸோ கைஸ் பர்த்டே சர்ப்ரைஸ் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ வயசு வந்துட்டு ஆகிட்டே போகுது. அதுவே கொஞ்சம் காண்டாக இருக்குது. அந்த பக்கம் நம்ம போவேன்னா மணி ஆயிடுச்சு. அதனால் போய் இப்போ தூங்கிட்டு நாளைக்கு காலைல நான் என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே vlog காட்டுறேன். லைக் பெருசாக எதுவுமே ப்ரிசைஸாக பிளான் போடல. பட் ஸ்டில் ஒரு ரஃபாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு தான் தெரியும். ஸோ மீட் யூ டுமாரோ மார்னிங். டாடா. ஹலோ, குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஸோ இப்போ வந்துட்டு பர்த்டே கிளம்ப போகிறோம். லைக் தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறேன். கொஞ்சம் டீட் அண்ட் பேக்லாம் போட போகிறேன். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குளிச்சாச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நான் கொஞ்சம் நாள் தேய்ச்சி குளிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கொஞ்சம் மேக்கப் டெஃபினட்டாக போட்டாங்க. ஏன்னா மூஞ்சி வந்துட்டு அவ்வளோ கேவலமாக இருக்குது. எப்படி தான் அதை சரி பண்ண போகிறேன்னே தெரில. ஓகே, ஸோ கிளம்ப ஆரம்பிச்சோம். Happy birthday. Dance ada. Nala. Idan என்னோட gift. Thank you. Happy birthday. நான் ஓபிபில இருக்கேன்னு இப்படி எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. திருப்பலாங்கண்ணே. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
இந்த லைட்டிங்கில் பாரு என் மூஞ்சி நல்லா மினுக்குது. கைஸ் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. கிளம்பிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயில் போகிறோம். ஆக்சுவலி ஈஸியாக கோயிலில் ஃபஸ்ட்டு போகிறதே வந்துச்சு. பட் ஆல்ரெடி டைம் வந்துட்டு மத்தியானம் மேலே ஆகிட்டதுனால ஃபஸ்ட்டு குன்றத்தூர் கோயில் போகிறோம். அண்ட் தென் வி ஆர் ஹெடிங் டு ஈசிஆர். அதனால் அப்படியே வாங்க பிளானை பார்க்கலாம். திஸ் இஸ் மை ப்ரெட்டி பர்த்டே அவுட்ஃபிட். கையெல்லாம் அசிங்கமாக காட்டுறது பை. மூடி இருக்கு. எனக்கு என் பர்த்டே அன்னைக்கு எப்பவுமே நான் நினச்ச மாதிரியே என் வாழ்க்கை போகவே மாட்டேது. இப்போ செம்ம கடுப்பாகுது. நான் போட்ட ஒரு பிளானும் இன்னைக்கு உருப்படியாக ஆகலை. தலை வர வலிக்குது. இப்போ இங்கேருந்து வந்துட்டு தெரில, நான் என்ன பேசுனே தெரில. பை. ஸோ இன்னைக்கு பர்த்டேக்கு வந்துட்டு நான் எக்ஸைட்டாக இருக்கிற ஒரு மேஜர் ரீசன் வந்துட்டு இப்போ நான் காட்ட போகிறேன். இது நம்ம கைக்கு வந்து ரொம்ப மாதம் ஆச்சு. பட் ஆனாலும் நான் ஒரு ஸ்பெஷல் டேக்காக வெயிட் பண்ணிட்டேன் இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்து சில்வர் பட்டன் கொடுத்துட்டாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஐடியா வச்சுருந்தேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் இந்த கோயில் பூட்டி இருக்கு. பட் ஸ்டில் பரவாயில்ல, கோயில் முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் குன்றத்தூர் முருகர் கோயில் சொல்லு. குன்றத்தூர் முருகர் கோயில் முன்னாடி நம்ம இப்போ இந்த சில்வர் பட்டனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது இல்லை. முடிச்சிடலாமா வீடியோவா கிட்ட கொடுத்து ஆமா ஹாப்பி பர்த்டே எனக்கு. ஐயோ பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. We are proud to honor your impressive milestone of reaching 100,000 subscribers. Nice time. 100,000 subscribers with the Silver Creator Award. Congratulations! Happy birthday! Happy birthday! Thank you so much YouTube. Thank you. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குட்டி கதை. ஓ அப்படியே விஷயம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல சின்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் வேல்யூ இருந்தனால டக்குனு யூடியூப்ல வந்துட்டு ஒரு செட்டப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சோன்னே. நான் அதனாலே வந்துட்டு ரொம்ப தெனாவட்டா நக்கல் பிடிச்சி ஒழுங்காக வந்துட்டு வீடியோஸ் போடாமல் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன். அதனால பயங்கரமாக வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கம்மியாச்சு, ஒழுங்காக என்கேஜ்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஐ டுக் திஸ் சீரியஸ்லி அண்ட் ஒழுங்காக வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கான்டென்ட் போட ஆரம்பித்தேன். ப்ராப்பராக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் பொறுமையாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லி நான் இந்த பொருள் வாங்கினேன், இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஃபீல் ஸோ லைக் லவ்ட் அண்ட் என்னை ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை வந்துட்டு பெருசாகிட்டே வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். கோயில் முன்னாடி வந்துட்டு வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். சரி அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு இந்த பர்த்டே அதுவுமா இதை ஓப்பன் பண்ணுறது இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக இருக்குது பர்த்டே அதுமா. வழக்கமாக நான் எல்லா பர்த்டே எதிர் உட்காந்து அழுவேன், எனக்கு சோகமாக இருப்பேன். பட் இந்த பர்த்டே எக்ஸ்ட்ராவாக எனக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகுது. அதில் இன்னும் இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரி தேங்க்யூ. மனசுல ரொம்ப காண்டா இருக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு அழுக வயசாகுது அப்படின்னு எதுவுமே எனக்கு அழுக எதுவும் வரல. ஒரு வயசு பர்த்டே அப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, லோவா ஃபீல் ஆச்சு மென்டலி. இப்போ எனக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கு. 26வது பர்த்டே வந்து ஹாப்பியா இருக்கு. 26 வயசு வந்துட்டேனே, அவ்வளோ 30 வயசு நானே கணக்கு பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு அந்த அக்செப்டன்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆன்டி ஆயிட்டோம் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் பண்ணிட்டேன். அதனால இருக்குதுங்க வயசாகிறத பற்றி பேசும்போதே விட்டுருங்க. இப்படி பர்த்டே அதுவுமா குன்றத்தூர் கோயிலில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கணும்னு எங்கள் தலை விதியில் எழுதிட்டு போல. இல்லை இல்லை ரொம்ப போர் அடிக்குது இங்கே வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாரு. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற.
இருக்குடா. ஐயோ வேற ஒன்றும் இல்லை, யூடியூபுக்கு ஒரு வீடியோ அவ்வளோ. வேற ஒன்று ஐயோ தண்ணி வருது. போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனா கொஞ்சம் மாத்தணும் கடைசி. நல்லா இருக்குல்ல அது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் அழுவேன் நான், மென்டல் மாதிரி. கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். பாய். இப்போ குடிச்சிட்டு இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபி எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் அழகாக ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சும்மா அகைன் வெளில போகிறேன். ஆக்சுவலி என்னை இப்போ வந்து அகைன் மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு மேலே அமுச்சு விட்டாங்க. இதை பண்ண போகிறாங்க, என்னன்னு பார்ப்போம். இப்போலாம் நல்லா இருக்கு வேறு இந்த லைட்டிங்கில். நான் என்ன பண்ணுவேன் இப்போ, நான் இதை க்ளீன் பண்ணும். இப்போ அவங்க ஏதோ பண்ண போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு டைம் தேவை. நைட்டு வந்துலாம் பண்ண மாட்டேன். இப்போ நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அதை உட்காந்து க்ளீன் பண்ணுவேன். நான் கம்மனி ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு நான் உருட்டு வேலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. ஏய் ஒண்ணுமே இல்ல. ஏய் பட்டாசுதோ. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? பிரம்மாண்டம் எதுக்கு சார்? இவ்வளவு பிரம்மாண்டம் வெற்றிக்குதான். ஐயோ அப்படி சொல்லாத. Happy birthday. Thank you. Yes, I. Thank you. Yes, I. Happy birthday, Annie. Thank you. ஸோ எஸ் ஃபைனலி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு செட்டில் ஆயாச்சு. ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காலையிலே சொல்லியிருந்தேன், வழக்கத்துக்கு மீறி இந்த பர்த்டே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசளவுலேயே வந்துட்டு ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே வந்துட்டு பயங்கர ஒரு சந்தோஷமாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் விலாகுன்னு எடுக்க போய் ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குடா விலாக், இது நல்லா வந்திருக்குடான்றது முதல் விலாக் வந்துட்டு இந்த விலாகாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு ஒரு இடத்துக்கும் போனது பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அழகாக போச்சு இந்த பர்த்டே. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லைக் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. போன பர்த்டே வந்துட்டு சுத்தமாக கோல்டு மாதிரி இருந்துச்சு, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பர்த்டே ரொம்ப மோசமாக இருந்ததுனால இப்போ இன்றைக்கி வந்துட்டு பெட்டராக இருக்கவே எனக்கு அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யா முடிஞ்சிச்சு, பேசுனது முடிஞ்சிச்சு. ஸோ எஸ் வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துடுங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் டுடேஸ் விஷ் ஆர் டுடேஸ் ஒரு இது என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ் தட், இன்றைக்கி ஒரு லைக் கோல் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய வ்ளாக்ஸு அந்த மாதிரி போட்டு ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு. பார்ப்போன்னு இல்லை, பண்ணணும். பார்ப்போன்ற வார்த்தையே வேணாம், பண்ணணும்.
ஸோ இதே மாதிரி வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.